வேறு கம்பெனியில் நான் செலக்ட் ஆகிட்டேன், ஆனாலும் என்னால் அங்கே போய் உட்கார முடியலன்னு நினச்சிட்டு இருந்தவங்கலாம் கண்டிப்பாக தானாக ஒரு பெரிய வேலை கிடைச்சி அதில் போய் அமரக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும். அதே மாதிரி பிள்ளைகள் இல்லை அப்படின்னு நினச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்தவங்களுக்கெல்லாம் புத்திர தோஷம் இந்த வருஷத்தில் விலகிறதுனால சத்தியமாக புத்திர பாக்கியம் உண்டாகியே தீரும். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு உடல் நலத்தில் பிரச்சனை இருந்துச்சு, மருத்துவ செலவு செஞ்சுட்டு இருந்தோம், பிள்ளைகளுடைய எஜுகேஷன் நினச்சி நாங்கள் கவலைப்பட்டோம் நினச்சவங்களுக்கெல்லாம் கடவுள் புண்ணியத்தில் கல்வியில் பெரிய முன்னேற்றம் வந்து அவங்க சந்தோஷப்படுவாங்க. ரொம்ப குறிப்பாக ரிஷபராசியில் பிறந்து கடந்த 3 வருஷமாக கல்யாணமே ஆகலை அப்படின்னு யாரெல்லாம் போராடிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வருஷத்தில் திருமண சுப பிராப்தங்கள் கூடி வரக்கூடிய சூழ்நிலையை தரும். நேரடியாக 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால வம்பு வழக்கு ஏதாவது அவங்களுக்கு நிலுவையில் இருந்துச்சுன்னா அது அவங்களுக்கு சாதகமான தீர்ப்பை பெற்றுத்தரும். கொடுக்கல் வாங்கல சிக்கல், சார் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கட்டிட்டு எனக்கு வராமல் இருந்துச்சுங்க, ஒரு சீட்டு பிடிக்கிற இடத்துல நான் பணம் கட்டி ஏமாந்துட்டேன், அல்லது இந்த மாதிரியான எம்எல்ஏ மாதிரியான பெரிய பெரிய இடத்துல போய் நான் பணம் கொடுத்து பெரிய பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் கண்டிப்பாக அந்த சிக்கல்களிலிருந்து படிப்படியாக வெளியில் வரக்கூடிய சூழலை ஏற்படுத்தும். ரொம்ப முக்கியமாக 10லிருந்து விலகக்கூடிய சனி, 10வது வீட்டுக்கு வரக்கூடிய ராகு இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பை தரும்.